எடுத்ததை விட வராக அவதாரத்துக்குத்தான் சிறப்பு. அதுக்குன்னு மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் ஒரு தாட்சி சொல்லணும் வந்துட்டார். மத்ஸ்ய அவதாரம் அவரே கரையேறவில்லை, நம்மையா கரையேற்ற போறார். கூர்மா அவதாரம் அவரையே மந்தரமலை அழுத்தி கொண்டிருக்கிறது, கீழ்நோக்கியே போறவர். அடியேனுக்கோ முமுக்ஷுவா மேலே போகணும்னு ஆசை. அப்போ கீழ்நோக்கி போறவரை பற்ற முடியுமா? மேலும் அவருக்கு கலக்கிறதுல தான் நோக்கம். நல்ல கம்பீரமான கடலை கூட கலக்கி விட்டார். அப்படி இருக்கிறச்சே எடுக்கிறச்சேவே கலங்கரவா நாம், கலங்காத கடலையே கலக்கினவர். கலக்கமே தொழிலாக வச்சுருக்கிற நம்ம கலக்காத இருப்பரா? அதனால கூர்மாவதாரத்தையும் விட்டுடணும். ஸ்ரீ நிருசிம்மாவதாரத்தை பற்றலாமா? கழுத்துக்கு மேலே ஒரு படி, கழுத்துக்கு கீழே ஒரு படி. நெஞ்சில் நினைத்தது வாயில் பேசலாம் என்னால் நெஞ்சிருக்கிற உடம்பு வேறையா இருக்கு, வாயிருக்கிற தலை வேறையா இருக்கு. அதனால நம்பத்தகுந்தவன் அல்லன். சரி, வாமனாவதாரத்தை பற்றலாமா? நரசிம்மராவது கழுத்துக்கு மேல் கீழென்னு புரியராப்பில் வித்தியாசம் காட்டினார். ஆனால் வாமனமூர்த்தியோ சின்ன காலை காட்டினார், கிடுகிடுன்னு பெரிய காலால் அளந்துட்டார். நேரே வஞ்சகம். ஊர்காலை காட்டி மற்றொரு காலாலே அளர்ந்தது. 3 அடி மண் கேட்டது. 2 அடியால் அடிந்து முடிச்சுட்டு 3வது அடி மண்ணுக்கு இடமெங்கே எங்கு கேட்டது? அப்போ வாமனமூர்த்தியும் புகழாகான். பரசுராமரை பற்றலாமா என்னால் பொறுமை என்பதை தவிர மற்ற அனைத்தும் கொண்டவர், அது ஒன்று மட்டும் இல்லாதவர். ஆகையால் அவரை பற்றுவது இயலாது, க்ஷமையையே கைவிட்டுட்டார். சரி, பலராமனை பற்றலாமா என்னால் அவரே மதம் பிடித்தவர். யமுனா நதியே தாழ்த்தெழுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கலப்பையை போட்டு இழுத்தவர். மேலும் கலப்பு ஒரு கர்ப்பத்திலிருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டவர். அதனாலும் நம்பத்தகுந்தவர் அல்லர். கிருஷ்ணாவதாரத்தை பத்தலாமான்னா இவர்களுக்கே இதுதான் பாடுனால் பிறந்தன்னியிலேருந்து பொய்யே வழக்கத்தில் கொண்டவர். மாலாய்ப் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மலாளனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போத கண்டீரே என்ன ஆண்டாளுடைய போஷரம். ஆக பொய் சொல்றவர் அவரும் புகழாகான். சுவாமி கல்கி மட்டும்தான் இருக்கு. ஆனால் இருக்கு இல்லையே, இருக்க போகிறது. இருக்குன்னா சரி, இனிமே தான் கல்கி அவதாரம் நடக்கவே போகிறது. ஆகையால் கல்கி என்ன செய்வார், என்ன சொல்வார்?